இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியும் இந்த டாபிக் என்னன்னா, அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த இந்த இன்னைக்கு காலையில நான் இதை படிக்கும் போது இதுதான் எனக்கு தீமா அமைஞ்சது. இந்த வாரம் ஃபுல்லாவே அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அந்த வார்த்தை பார்க்கும்போது எப்படி இருந்ததுனாக்கா, இந்த வார்த்தை கடைசியா யார் வந்து சேர்ந்தாங்க? அவரிடத்தில் வந்து எல்லாருமே அவரிடத்துல தான் வந்து சேர்ந்தார்கள். இந்த தீம்ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில லூக்கா 15வது அதிகாரம் நான் படிக்கும் போது, என்னுடைய டிவோஷன்ல, என்னுடைய ப்ரேயர்ல நான் படிக்கும் போது கர்த்தர் காட்டின ஒரு அழகான வசனம். 15வது அதிகாரம் 1வது வசனத்துல, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். நிறைய இடத்துல இந்த ஆயக்காரர், இந்த பரிசேயரை, பாவிகளை பத்தி நம்ம பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். அவங்களெல்லாம் ஆண்டவரை கிரிட்டிசைஸ் பண்றதுலயே இருந்தாங்க. அவங்களுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி போயிட்டு எல்லாத்தையும் குற்றம் சுமத்திட்டே இருக்கிற, ஏன் இதை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யறாரு, ஓய்வு நாள்ல ஏன் இதை செய்யறாரு, இவர் ஏன் இந்த நாள்ல சுகப்படுத்துறாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாரு, இவர் ஏன் இதை சாப்பிட்றாரு, இப்படியே தான் ஆண்டவரை பத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள் தான் இந்த பரிசேயரும் ஆயக்காரும். கடைசி வரை அவர் சிலுவையில ஏறும் வரைக்கும் இந்த பரிசேயர், ஆயக்காரர், பாவிகள் அவர் பின்னாடியே தான் இருந்தாங்க. சோ இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நாள் படிச்சிருந்தா கூட, அநேக முறை படிச்சிருந்தா கூட, ஒருவேளை இதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், இதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து சேர்ந்தார்கள். யார் வந்து சேர்ந்தா? பரிசேயர், ஆயக்காரர், பாவிகள், இவர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்தார்கள். வேற வழியே இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த நேரத்துல நம்ம அநேகர்கிட்ட அநேக காரியங்களுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம். அநேகரை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அநேகர்கிட்ட நீங்க தேவைக்காக ஓடுவீங்க, தேவைக்காக போவீங்க. நம்ம சில நேரத்துல, ஐயோ இவ்வளோ பாரமாக இதை ஷேர் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்களா, யார்த்தான சொல்லலாமா அப்படின்ட்டு யாரோ நம்பி ஆண்டவரை தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவரை ஜெபிக்காதவங்கள்ட்ட எல்லாம் போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னைக்குமே ஜெபிக்காதவங்க, ஆண்டவர் கூட இருக்காதவங்க கிட்ட நான் ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். அது என்னுடைய அகராதியிலே கிடையாது. ஏன்னாக்கா, அவங்க என்ன எனக்காக ஜெபிக்க முடியுமா? அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ நான் எப்பவுமே என்னைக்கு ஆண்டவரை என்னுடைய காரியத்துல பிடிச்சு கொண்டனோ அவரிடத்துல தான் நான் போய் சேர்ந்தேன். உண்மையாவே இது என்னை ரொம்ப தொட்ட ஒரு நல்ல ஒரு கேட்சியா, அப்படியே எனக்கு ரொம்ப என்னை தொட்ட ஒரு வார்த்தையா இருந்தது. அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள் கேட்கும்படி, அவருடைய வசனங்களை கேட்கும்படி. சோ அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள்னாக்கா, அவர்கிட்ட ஏதோ கிடைக்கும்னு வரல, வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வசனங்களுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. அந்த வசனத்துல நான் எப்பவுமே யோசிப்பேன், ஒவ்வொரு வசனத்தையும் நான் எடுத்து பேசும்போது அந்த வசனத்துல வல்லமை இருக்குது, அந்த வசனத்துல உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. சோ அந்த வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும், அவங்களுக்கு என்ன நம்ம இப்படியே போயிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை, நம்ம எப்ப பார் கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, எதையோ ஒன்று தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரை தேடிக்கிட்டு வந்தாங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை, இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவர் தேவைப்படுறார். வந்து சேர்ந்தே தான் ஆகுனாங்க, வேற வழியே கிடையாது. எங்க வேணா ஓடிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, என்னென்ன செஞ்சுக்கோ, கடைசியில அவர்கிட்ட தான் வந்து சேரணும், அவருடைய வசனத்தை தான் கேட்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில, அப்பா ஆஹா ஓஹோன்னு ஓடுற வாழ்க்கைய பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியா இருக்கும். நல்லா ஓடுவாங்க, நல்லா செய்வாங்க, எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும், எனக்கு 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 சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா பாட்டா போட்டுட்டு இருந்தவங்க, ஒரே ஜோக்கா போட்டுட்டு இருந்தவங்க, ஒரே ஜாலியா இருந்தவங்க ஒரே வசனமா போடுவாங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்திருக்கும். உடனே ஆண்டவரை பிடிச்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் வந்து சேரணும், வேற வழியே கிடையாது. இந்த வாரம் முழுவதுமே இந்த தியானத்தை உண்மையாகவே நான் பேசணும்னு இருக்கிறேன். அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். யாரு? சகல ஆயக்காரரு, சகல பாவிகளும், ஆயக்காரரும், பரிசேயர், இவங்க எல்லாமே ஆண்டுடைய வசனங்களை கேட்கும்படி வந்து சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க,
ஓடுங்க. பைபிள்ல ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, எரேமியால, நீ வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குது. ஸோ வேகமா ஓடு, எங்க ஓடணுமோ ஓடு. உட்கார வச்சு அவருடைய வசனத்தை படிக்க வச்சு, உட்கார வச்சு அவருடைய வசனத்தை கேட்க வச்ச காலங்கள் வரும் ஒருத்தருக்கும். எப்படியும் வந்துதாங்க தீரும். வராம இருக்கவே இருக்காதுங்க. யாரா இருந்தாலும் என்ன இருந்தாலும் உங்க சுயமா நீங்க ஓடுறீங்களா, உங்க சுயமா நீங்க ஏதாவது செய்றீங்களா? அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள், அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உண்மையாகவே அவருடைய வசனங்களை கேட்க அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய நீங்க படிச்சுக்கிட்டே போலாம். அவங்க முறுமுறுத்தாங்க. அங்க அடுத்தது பாருங்களேன், அப்போது பரிசேயரும் வேத பார்க்கிறோம் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். பார்த்தீங்களா, உட்காந்துக்கிட்டே அங்க குறை சொல்றாங்க அவரை பத்தி. வசனத்தை தானே கேட்க வந்தாங்க, ஆனாலும் முறுமுறுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கனாக்கா, என்னத்தை இந்த வார்த்தையை கேட்கறது, என்னத்தை அவருடைய வசனத்துல என்ன பெரிய மாற்றம், நாளைக்கே நடந்துருமா, இன்னைக்கே நடந்துருமா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஏன் உங்க 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 இயேசு சொல்லுங்க, உங்க இயேசு கிட்ட சொல்லுங்க, இப்பவே அவர் 1 லட்சம் கொடுக்க முடியுமா, இப்பவே அவர் வியாதியை சுகப்படுத்த முடியுமா, நீ நல்லா ஓடுவ, நீ நல்லா எல்லாத்தையும் பண்ணுவ, நீ எல்லாத்தையும் ஜாலியா இருப்ப, ஆண்டவரை மறந்துடுவ. ஆனா உனக்கு அப்பவே நினைச்ச உடனே அவர் வந்து செய்யணும்னாக்கா how it's possible? எப்படி இது நடக்கும்? அதனால்தான் அவர் வந்து சேர்ந்தார்களாம், அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், வாழ்க்கையில எங்க ஓடினாலும் சரி, எந்த காரியங்களை செய்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா ஒரே ஒரு தேவை இருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்தாதான், வந்து அவருடைய வசனங்களை நம்ம கேட்கிறோம்னாக்கா, அந்த வசனங்களை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அது மாத்திர மாதிரி கிரியை செய்யும். அது நம்ம அந்த வசனங்களை நமக்குள்ள போகும்போது, அந்த வசனங்கள் நம்மளை கேட்கும் போது நம்மளுடைய மைண்டு கிளியர் ஆகும், நம்மளுடைய காதுகள் திறக்கப்படும், நம்மளுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். சில நேரத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில அப்படி கடினமா இருப்பாங்க. என்ன பைபிள் வாட்ஸை கேட்டாலும் கடினமாவே இருப்பாங்க. ஏன்னாக்கா, நான் எதுக்கு நான் வந்து என்னை மாத்திக்கணும், நான் ஏன் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், நான் ஏன் இதை விட்டு கொடுக்கணும், நான் ஏன் என் லைஃப் ஸ்டைலை விட்டு கொடுக்கணும், நான் இப்படியே தான் போல, என்னை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாரு கர்த்தர், நான் இப்படியே போயிட்டே இருக்கிறேன், அதுல என்ன இருக்குது? ஐயோ, தயவு செய்து சொல்றேன், பாவிகளை ரட்சிக்க தான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு. எதுக்கு ரட்சிக்க வந்தாரு? நீ பரலோகத்துக்கு போனோம்னு சொல்லித்தான். நீ பரலோகம் போனோம்னு சொல்லி நித்திய ஜீவனை அடைந்துக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பாடுபட்டு இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஒழிய, அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேளையில் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், என்னன்னாலும் அந்த வசனத்துல வல்லமை இருக்குது, இயேசு கிட்ட வல்லமை இருக்குது. அவருடைய அன்புக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அற்புதத்துக்காக, விடுதலை கிடைக்கும் என்பதற்காக, சமாதானத்துக்காக அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்தாருங்க. ஸோ எங்கேயும் ஓடாதீங்க, தேவையே கிடையாது. நீங்க யோசிக்கிறதோ, நீங்க பெருசா எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எல்லாமே, என்ன நாங்க என்னதான் பிளான் பண்ணாலும், நாங்க என்னதான் செஞ்சாலும் உங்ககிட்ட இருக்குது ஏசப்பா, நீங்க அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால உங்க சித்தப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு சரண்டர். வேற வழியே கிடையாது, சரண்டர். உலகத்துல நீங்க யாருக்கு சரண்டர் ஆகுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு சரண்டர் ஆகுங்க. கர்த்தருக்கு நீங்க சரண்டர் ஆகும் போது அவர் அத்தனை காரியங்களையும் நமக்காக பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். ஸோ இதுல இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் பார்த்தீங்கன்னா யாருனாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல சகேயு பத்தி நான் இன்னைக்கு இந்த நாளில நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். சகேயு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ஆண்டவர் எரிகோக்கு பிரவேசித்த போது ஆயக்கார தலைவரும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரனும் ஐஸ்வர்யவானமா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய இன்ட்ரோடக்ஷனு பயங்கரமாகுதுங்க. அவருடைய இன்ட்ரோடக்ஷனு ஆயக்காரன், தலைவன், அப்புறம் ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கு தலைவன், ஆயக்காரன் கிடையாது, ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஐஸ்வர்யவானாய் சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல். பாருங்க, இந்த இடத்துல அவர் எப்படிப்பட்டவரோ அவரிடத்துல வந்து சேர்ந்தாச்சா. அவன் ஆயக்காருக்கு தலைவனா எவ்வளவு பெரிய டென்ஷன் இருக்கும், எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கும், எவ்வளோ. அவன் ஆயக்காருக்கு தலைவன்,
அது இல்லாம ஐஸ்வர்யவானமா இருந்தான். எப்படி எப்படிலாம் சம்பாதிச்சாரோ, எங்கிருந்து சம்பாதிச்சாரோ, எப்படி சம்பாதிச்சாரோ, அட்டூழியம் பண்ணி சம்பாதிச்சாரா, அநியாயம் பண்ணி சம்பாதிச்சாரா நமக்கு தெரியாது என்ன. ஆனாலும் அந்த இடத்துல இருக்குது, அவன் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரிடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவரு? யார் இந்த இயேசு? இயேசு எப்படிப்பட்டவரு? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சமாதானம் இல்லாத தன்மைகள் இருந்தாலும், மனசுக்குள்ள அவரு செஞ்சிருவாரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, என் வாழ்க்கையில வந்துருவாரோ, எனக்கு இதெல்லாம் கொடுத்துருவாரோ என்ற திங்கிங், என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவன் வந்தான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடினான். அவன் பாருங்களேன், அவன் ஐஸ்வர்யவான் தான், ஆயக்காரர்களுக்கு தலைவன் தான். ஆனா அவன் வேணும்னாக்கா நேராவே ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். நேராவே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவனுக்கு வழி விடாமையா இருந்திருப்பாங்க. தலைவன் இஸ் a லீடர் அண்ட் a ரிச் பர்சன். அவனுக்கு எல்லாமே இருந்திருக்குது. ஆனா அந்த இடத்துல அவன் சூஸ் பண்ண ஒரு இது என்னன்னாக்கா, அதுல பாருங்க, நான் எப்படி பாக்குறேனாக்கா, மேபி கைண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் அவனுக்குள்ள, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் குள்ளமாக்குறேனே, எப்படி நான் போய் அவர்கிட்ட போய் பெரிய ஆளா நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தனியா ஒதுங்கி யாருக்கும் தெரியாம அவர் காட்டுத்தீ மரத்துல ஏறிக்கினாராம். அவர்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு, வேற வழி இல்ல. அவர் அந்த ரூட்ல போறாரு, அவங்க ரூட்ல போறாரு, அவர்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. ஆனாலும் காட்டுத்தீ மரத்துல ஏறி அவரை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா காட்டுத்தீ மரத்துல ஏறினார் தான், அவரை பார்க்க வந்துட்டார் தான், அவரை பார்க்க வந்துட்டார். அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்திருக்கிறார், வேற ஒண்ணும் இல்ல. இவர் என்ன ஸ்டைல்ல செய்யறாரு, எப்படி என்ன பண்றாரு, இவர் இவ்வளவு பேர் இவரை ஃபாலோ பண்றாங்களே, என்ன இதுன்னு கேட்க அவர் பார்க்க வந்திருக்கிறாரு. தெரியாம காட்டுத்தீ மரத்துல ஏறி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, அவங்க எப்படி ஆசை பண்றாங்கன்னாக்கா, யாருக்கும் தெரியாம நம்ம இயேசுவை தனியா எங்கேயும் தெரியாம அப்படியே வணங்கிக்கலாம், இயேசு கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், இயேசுவை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், நான் அவரை தான் கும்பிடுவேன், அவர் தான் எனக்கு இஷ்டம், ஆனா எங்க வீட்டுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம தான் நான் செய்வேன், நான் ரொம்ப பக்தின்னு காட்டிக்க மாட்டேன், ஆனா அவர் மேல அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. சிலர்லாம் எனக்கு எழுதுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா, பக்காவா அவங்க இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனா இயேசு அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இயேசு தான், ஜீசஸ் தான் என் வாழ்க்கையில, ஜீசஸ் தான் என் வாழ்க்கையில அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவன் எப்படிப்பட்டவரை என்று சொல்லி காட்டுத்தீ மரத்துல ஏறி அவன் பார்க்கறான். நம்ம கூட இன்னைக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல நிறைய பேரு. ஆண்டவர், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நம்மளுக்கு வெக்கம். எங்கடா வெட்டிட போறாங்க, எங்கடா குத்திட போறாங்க, எங்கடா நம்மள ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்க, சர்ச்சில் போயிட்டு கூட எங்கன்னா முலையில உட்காந்துப்போம்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. காட்டுத்தீ இயேசு மட்டும் என்ன பார்த்தா போதும் அப்படின்னு. இவனுக்கு அது கூட தேவையில்லை, இவன் தான் ஆண்டவரை பார்க்க போறான். அவன்ல வந்து சேர்ந்துட்டான், வேற வழி இல்லைங்க. நீங்க கர்த்தர் உங்க ரோட்ல போறாரோ, உங்க பக்கத்துல போறாரோ, உங்க வீட்டுக்கு வராரோ, உங்க ஸ்கூலுக்கு வராரோ, உங்க காலேஜுக்கு வராரோ, எங்க வராரோ, நீங்க இருக்கிற இடத்துல வந்தாலே, நீங்க அவரு இருக்கிற இடத்துல போனாலே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆவீங்க. கண்டிப்பா. எப்படி டிஸ்டர்ப் ஆவீங்க? அந்த வசனங்கள், அவருடைய பிரசன்னம் எல்லாமே உங்களை தொடும். அவர்கிட்ட இருக்கிற வல்லமை, நான் அதுதான் சொன்னேன், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய அற்புதங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள வாழ்றாங்கனாக்கா, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட்ராக்ட் பண்ணும், அட்டாக்கும் பண்ணும். ஸோ இவர் பாருங்க, பார்க்க வந்தவருக்கு என்ன மாதிரி அற்புதம் நடக்குது, தெரியாம வராரு, யாருக்கு தெரியக்கூடாது, நான் வந்துட்டு பார்த்துட்டு போறேன், எப்படிப்பட்டவரோ. நிறைய பேர் இன்னைக்கு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளியில இருந்து பாக்குறாங்க, அவர் எப்படிப்பட்டவரோ, இவர் அற்புதம் செஞ்சுட்டு வராம, இவர் எல்லாத்தையும் மாத்திட்டு வராம, இவர் இதெல்லாம் செஞ்சுட்டு வராம, இவர் என் வீட்டுக்குள்ள வந்துட்டா சமாதானம் வந்துடும், என் பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா டைம் வேஸ்ட்டுங்க. டைம் வேஸ்ட். தயவு செய்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, இம்மீடியட்லி அட்டன் பண்ணுங்க. இம்மீடியட்லி வாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வந்தாங்க, அவன் மரத்துல ஏறினாங்க, மரத்துல ஏறி காட்டுத்தீ மரத்துல ஏறினான். அவ்வளவுதான், ஏறி அங்க உட்கார்ந்தான், அங்க தொங்கிட்டு இருக்கிறான், எதையும் போடல, ஏறினான். அடுத்தது பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, இயேசுவே பார்க்கிறாரு, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு ஆண்டவர் பார்த்துட்டாரா? நீ வந்தாலே ஆண்டவர் பார்ப்பார். நாம தான் வரமாட்டோம். நிறைய பேர் வர்றதுக்கு ஷை, வெக்கம்,
காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ, எப்படி நான் வந்தா ரொம்ப பக்தி ஆயிடுவணும்னு வேற பயம். பைபிள் வாக்கு வாசிக்க வச்சிருவாங்களோ, ஜோம் பண்ணியான்னு கேட்பாங்களோ பயம். இன்னைக்கு அந்த பயத்திலே நிறைய பேரு உலகத்திலேயே ஃபாஸ்டா ஓடுறாங்களாம். சமாதானம் இல்லைன்னா கூட ஓடுறாங்களாம். அவங்களுடைய வேலையை செய்ய ஓடுறாங்களாம். இன்னைக்கு சமாதானம், சந்தோஷம் இல்லை, என்னென்னமோ பிரச்சனை இருக்குது, வீட்டுல வியாதி இருக்குது, விக்கனங்கள் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஓடுறாங்களாம். அவங்க வேணாம் நான் இயேசுகிட்ட போயிட்டு ரொம்ப பக்தி ஆயிடணும். அப்புறம் சினிமா பார்க்க முடியாது, சீரியலை பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணவும் முடியாது, நம்ம எதையும் செய்ய முடியாது. அதனால அப்படியே ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு கர்த்தருக்கு தெரியாம, கர்த்தர் உன் மேல கண்ணா தான் இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பார். ஒரு நாள் நீ வந்துதான் சேர போற, வேற வழியே கிடையாது. வந்துதான் சேரணும். உங்க பிரச்சனைக்கு இயேசு மட்டும்தான் பதில். அங்க அவர் எப்படிப்பட்டவரோ, அவன் பெரிய ஐஸ்வர்யவானதான், அவன் பெரிய ஆயக்காரனுக்கு தலைவன் தான். அவன் காட்டத்தி மரத்துலதான் ஏறினாரு. ஆண்டவர் உடனே கண்டு பார்த்தாரா, நீ என்னதானே பார்க்க வந்திருக்கிற, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் பின்னாடி ஒரு கூட்டமே போறாங்க. இந்த பாரு சகைவு, நீ வந்திருக்கிற காட்டத்தி மரத்துல ஏறிக்கிற, இங்க யாருக்கும் தெரியாது நீ என்ன பார்க்க வந்தன்ட்டு. ஆனா நீ என்ன பார்க்க வந்தன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, கம் ஆன், திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ. நீங்க ஒருவேளை ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ள சரியான சமாதானம் இல்லை, உங்களுக்குள்ள பெரிய போராட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதிகள் இருக்குது, பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் த டைம். ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எங்கன்னா ஒதுங்கி போலாம், உங்க வீட்டுல உங்களை பக்தியா தெரிஞ்சிருவாங்களோ, இன்னும் இப்பெல்லாம் இவன் இயேசுவை கும்பிடுறாங்கன்னே, இப்பெல்லாம் இவங்க இயேசு பின்னாடி போறாங்களே, ரொம்ப பக்தி ஆயிட்டான், இவன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சுட்டான், பைபிளை தூக்கிட்டான் சொல்லுவாங்களோன்னு பயமா? உனக்குள்ள எத்தனை தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரியான ஆள் இது. ஆயக்காரனுக்கு தலைவனா இருந்தவன், ஐஸ்வர்யவானா இருந்தவன். ஆண்டவர் பார்த்தவன, நீ மறைஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவோட கர்த்தர் உன்னை பாக்குறாரு, நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவோட கர்த்தர் உன்னை பாக்குறாரு. அதுதாங்க எங்க தேவனு, அதுதான் என்னுடைய தேவனுங்க. அவருக்கு நல்லாவே தெரியுங்க. இஃப் யூ ஆர் ஹைடிங் யுவர்செல்ஃப், நீ உன்னை மறைச்சுக்கிட்டு வாழ்றியா, God knows you very well. God knows you. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு சொல்லி, எங்கிருந்து நீ அவரை பார்க்கற, எப்படி பார்க்கற, எந்த நோக்கத்தோடு பார்க்கறட்டு. He knows you well, very well. He knows you. அதுதாங்க என் சந்தோஷமே. என் கர்த்தர் அப்படிப்பட்டவருங்க. என் கர்த்தர் சாதாரணமானவரே அல்ல, இக்னோர் பண்ணிட்டு போறவரே அல்ல. நீ என்ன பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீ என்ன பார்க்கலன்னா கூட எனக்கு கவலை இல்லை, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புற. அவ்வளவு பெரிய கூட்டத்துல மறைஞ்சு ஒளிஞ்சு காட்டத்தி மரத்துல ஏறினா கூட வந்தான் பாருங்க, அவன் வந்தான் பாருங்க. வந்து நீ என்னதானே பார்க்க வந்துக்கிறடா, நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அவனை கண்டு, நீ சீக்கிரமா இறங்கி வா சொன்னாரா? நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்க வீட்டுலதான் தங்க வேண்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கர்த்தரை என்னைக்குமே இழக்காதீங்க, என்னைக்குமே இழக்காதீங்க. அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும், கண்டிப்பா போயிடும். பிரியமானவர்களை, தயவு செய்து யார் யாரெல்லாம் இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரை மறைச்சு வச்சு வாழாதீங்க. உங்க பிரச்சனையை நீங்க மறைச்சு வச்சு வாழலாம், பட் அவருக்கு உங்க பிரச்சனை தெரியும். அவர் இடத்துல வந்துருங்க, வேற வழியே இல்லை, வந்துருங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கிட்ட வந்துருங்க. அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். வந்து சீக்கிரமா வா, நான் உன் வீட்டுலதான் தங்கணும். இன்னைக்கு சாயங்கால வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும், உனக்குள்ள எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், உன் வீட்டுக்குள்ள பிரிவினைகள் இருந்தாலும், உனக்கு வீட்டுக்குள்ள பண கஷ்டங்கள் இருந்தாலும், தரித்திரங்கள் இருந்தாலும், சாபங்கள் இருந்தாலும், நான் வந்து உன் வீட்டுல தங்கணும். Are you ready? நீங்க ரெடியா அதுக்கு? நீங்க ரெடியா அதுக்கு? நான் வந்து உன் வீட்டுல தங்கணும் சொல்லிட்டு அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். வந்துட்ட பிறகு, ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு வழி எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருகிறவங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டான் பாருங்க. அவனுக்கு அது வரைக்கும் கேள்விதான் பட்டான். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவரிடத்துல வந்தாலே கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்த தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்க, அவர்கிட்ட வந்த உடனே சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு, அந்த சந்தோஷம் எங்க வந்துச்சு?
எங்கிருந்து வந்தது? இயேசுவை பார்த்ததுனாலதான். இயேசு அவனை பார்த்ததுனாலதான். இயேசு சகையுவை பார்த்ததுனாலதான். சகையு இயேசுவை பார்த்ததுனாலதான் அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போறான். போயிட்டு அங்க போய் சொல்றான் ஆண்டவர்கிட்ட. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை, என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிற, நான் ஒரு வருடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திருப்பி தருகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமிற்கு குமாரனா இருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குவோமே மனுஷகுமார் இந்த உலகத்துல. அவர்கிட்ட வந்துருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரிஸ்டீஜ் பார்க்காதீங்க. இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு பிரிஸ்டீஜ் பார்க்காதீங்க. இயேசுவை பத்தி ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்படாதீங்க. பவுல் சொல்றாருல, நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்றாரா பவுல் அடிகளார் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் சொல்வார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இயேசுவை அறிவிக்கிறதுக்கும், இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கும், இயேசுவை நான் கண்டேன்னு சொல்றதுக்கு, இயேசுவை நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு வெட்கப்படவே படாதீங்க. அவரிடத்துல வாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர்கிட்ட வாங்க. அவர் உங்க வீட்டுக்கு வந்தாலே உங்க வீட்டுக்கு ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயம் உண்டு. எத்தனை வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், எத்தனை கஷ்டங்களை சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். யார் யாரெல்லாம் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ வாங்க ஜெபிக்கலாம். இந்த நேரத்துல வாங்க ஜெபிக்கலாம். உங்களுடைய கஷ்டத்துக்காக, ஆண்டவரே நான் மறைஞ்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே நான் எங்கேயாச்சும் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலயும், ஐயோ அவரை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் போற இடத்துலலாம், ஆண்டவரே உங்களை பத்தி நான் சொல்றேன், உங்களை பத்தி நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களை பத்தி நான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட மறைஞ்சு வாழவே முடியாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் அவரால் தான் வருகிறது. எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவர்கிட்ட வாங்க. அவர்கிட்ட வந்தீங்கன்னாக்கா அவர் உங்களை கண்டிப்பா அவர் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா உங்களை ஏற்றுக்கொண்டு உங்க கூட தங்குற தேவனா இருக்கிறார். எதுக்கு இழக்கிறீங்க? எதுக்கு பிரஸ்டீஜ் பார்க்குறீங்க? எதுக்கு அவரை ஒதுக்கி வைக்கிறீங்க? எதுக்கு அவரை ஓரமா தள்ளி வைக்கிறீங்க? இயேசு நல்லவருங்க. இயேசு கிருபை உள்ளவர், உயிருள்ள தேவன். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். திரும்ப வருவேன் சொன்ன தேவன். அந்த தேவனை நோக்கி இந்த நேரத்துல நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். யாரா இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், உங்க கஷ்டம், உங்க கண்ணீர், உங்க கவலை எதையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட வந்துருங்க. பாவிகளும் ஆயக்காரரும் அவருடைய வசனங்களை கேட்க வந்தார்கள். அதே மாதிரிதான் அந்த சகேயும் காட்டத்தி மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு இயேசுவை பார்க்கலான்னு வந்தான். ஆனா இயேசு அவனை பார்த்தாருல்ல. நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, கர்த்தர் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், கடினமான ஒரு சூழ்நிலையிலும் விட்டு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களுக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த வசனத்தை. உங்களுடைய பிரச்சனைக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அவரிடத்துல வாங்க.